ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மெஹந்தி கிளாஸில் வந்து டே 7 பார்க்க போகிறோம். டே 7ல் வந்து நம்ம வந்து ஃபிங்கர் ஸ்பெல்லிங் தான் பார்க்க போகிறோம். ஃபிங்கர் ஸ்பெல்லிங் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர் ஸ்பெல்லிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறது எப்படின்றது நான் கொஞ்சம் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் நம்ம போடனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த சைடில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப் வரணும் நமக்கு. இந்த கேப்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஃபிங்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத. ஸோ அத தான் நான் அப்படியே வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இத நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ். ஸோ இதுதான் இப்படி லைட்டா வந்து பெண்ட் பண்ண மாரி நீங்க வந்து வளைச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் ஃபிங்கர்ஸ் வந்து இதே மாரியே நம்ம அடுத்து வந்து இதே மாரியே நம்ம பண்ணிக்கலாம் நம்ப. ஸோ ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு தெரியாது. ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம வந்து லைக் வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு சும்மா ஒரு இதுக்காக, இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட்ல வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நானு. ஒரு இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபிங்கர்ஸ் வந்து ஃபில் பண்றதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இது வந்து ஒரு இந்த சைட்லயே நான் வந்து ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 மாரி இந்த மாரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஈஸி மெத்தட்ல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்கேல வச்சுட்டு ஒரு லைட்டா ட்ரா பண்ணி நீங்க இதுக்குள்ளயே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து நான் இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லன்னா நான் ஆல்ரெடி வந்து பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டு டிசைன். ஃபர்ஸ்ட்டு டிசைன்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த இடத்துட்ட நம்ம கொஞ்சம் விட்டுருவோம் இல்லையா? நமக்கு வந்து அந்த பார்டருக்கு வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா? நம்ம இந்த விரல் பகுதி இருக்கு இல்லையா? நம்ம இதோடைக்கு நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபுல்லா வந்து மெஹந்தி தான் நம்ம வைப்போம். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம் நம்ப. சும்மா ஒரு அடையாளத்துக்காக தான். ஸோ அடையாளத்துக்காக நம்ம இப்படி விட்டுறோம் நம்ப. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து அப்படியே ஃபில் பண்ண போறோம். இதுக்கப்புறம் வந்து எத்தன நம்ம வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாரி இருக்கும். நெறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம ஓனா பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பைரல்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ ஸ்பைரல்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு சுத்தி வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸ்ப்ரெல்ஸ் வித்து ஹம்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையே வந்து சிம்பிளா ஒரு சின்னதா நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாரி நான் எதுக்காக சொன்னேன்னா, ஒரு இடத்துக்கு தகுந்த மாரி நம்ம வந்து நம்ம டிசைன் பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பண்ண முடியும் நம்ப. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்து எ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதா பண்ணுங்க. ஸோ இன்னும் கூட நம்ம இன்னொரு பெட்டல்ஸ் வந்து இந்த இடத்துட்ட போட்டுக்கலாம். ஃபில் ஆயிடும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதே தான் நம்ம பண்ண போறோம். கொஞ்சம் நம்ம இது வந்து ஃபில்லிங் தான் பண்ண போறோம். சேம் வந்து நம்ம இந்த அதாவது ஒரு விரல் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ண போறோம். ஸோ இப்ப இந்த சைட்ல ஒண்ணுன்னா, நான் இந்த சைட்ல ஒண்ணு பண்றேன். ஸோ நம்மளுடைய விரல் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, ஸோ அதுதான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஓரளவுக்கு லைட்டா இப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அ நல்லா பொறுமையா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிரும். ஸோ நீங்க வந்து பயப்படாமலே நீங்க வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து நீங்க போடலாம். ஓரளவுக்கு குரூப்ல இருக்கவங்க எல்லாமே நல்லாவே நீங்க வந்து கொஞ்சம் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணோனே ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன். உங்களாலேயும் வந்து முடியும். ஒரு மெஹந்தி வந்து கிளாஸ் வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல இப்படி சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் தான். ஸோ அதுக்காகவே நான் வந்து எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்பரா வந்து கிளாஸ் எடுக்கணும். எந்த ஒரு நம்ம எதுவும் அ சில பேர்லாம் இதில வந்து டிப்ஸ் எல்லாம் அதாவது சில விஷயங்கள் மறைச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து சொல்ல விரும்பல. எல்லாரையும் சொல்ல விரும்பல. நான் வந்து குறிப்பிட்டு ஏன்னா நமக்கு வந்து இப்போ கிளாஸ் வந்து நான் ஒழுங்கான முறையில எடுக்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸ்பெரல்ஸ் போட்டுட்டு ஸ்பிரில்ஸ் போட்டுட்டு நான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஃபில் பண்றேன். ஃப்ளவர் மேல போட்டுட்ருக்கேன்.
ஸோ உங்களுடைய ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். நான் இது இந்த இடத்துட்ட மட்டும் கொஞ்சம் குட்டியா பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இப்ப இதுவாயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்குள்ள அப்படியே வந்து ஃபில் பண்ண தான் போறோம். ஸோ இந்த மாரி வேஸ்ட்டா நமக்கு கம்மியா ஆயிடுச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் பாருங்க, தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ட்டு. ஸோ இதுக்குள்ள நம்ம அப்படியே தான் ஃபில்லிங் தான் பண்ண போறோம். ஏன்னா, நமக்கு இந்த இடம் தான் நமக்கு ஒரு அதாவது நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சைஸ் இருக்குமோ, அவ்வளோதான். ஸோ நம்ம இத கொஞ்சம் டார்க்கிங் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நம்ப. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் அவுட்லைன் மாரி நம்ம கொஞ்சம் நல்லாவே டார்க் பண்ணி குடுத்துடலாம் நம்ம. நான் ஏன் சின்ன சின்னதா போட சொல்றேன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ நம்மளுடைய விரல், நம்மளுடைய கைகள் அந்த மாரி அதுக்கு தகுந்த மாரி நம்ம போடணும். ஸோ அதனால தான். எப்பயுமே வந்து சின்னது பண்ணிட்டு நம்ம வந்து பெருசா பண்ணிடலாம். பெருசா எடுத்ததும் டிசைன்ஸ்லாம் பண்ணிட்டோம்னா, நம்மளால வந்து அ பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப இதுக்குள்ள அப்படியே நம்ம ஃபில்லிங்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்ட்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு வந்து ஓரளவுக்கு டிசைன் கவர் பண்றதுக்கு லாஸ்ட்டா நமக்கு யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் நமக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, டிஷ்யூ வச்சுட்டு நல்லா அழுத்தம் குடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துருங்க. ஸோ இது ஃபுல்லா வந்து நம்ம ஃபில் பண்ண தான் போறோம். அவ்வளோதான் நமக்கு. அடுத்த டிசைன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நான் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ் மட்டுமே நல்லா தெரியும் நமக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங் மெத்தட்ல வந்து நமக்கு கட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து வரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்ததுல வந்து நம்ம வந்து 2 லைன் வந்து நான் ட்ரா பண்ணிட்டு, லைன் போட்டுட்டு ஹம்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஹம்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு ஹம்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுடைய அதாவது 2 ஹம்ஸு இல்ல சிங்கிளா கூட பண்ணிக்கலாம் நம்போ. சரி நம்ம இன்னொரு ஹம்ஸும் போடலாம். நமக்கு ஸ்பேஸ் நமக்கு வந்து ஓரளவுக்கு எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ, அவ்வளோ ஃபில் பண்ண போறோம். ஸோ அதனால இன்னும் குட்டி குட்டியா போட்டுருக்கலாம். ஸோ நம்மளுடைய அ எஸ் அதாவது எந்த அளவுக்கு அந்த விரல் சைஸ் இருக்கோ, நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அகைன் ஒரு லைன் வந்து குடுத்துக்கிறேன் நான். ஸோ இன்னொரு லைன். ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துட்ட நம்ம கொஞ்சம் அதாவது நம்ம லைன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இப்ப கொஞ்சம் நம்ம பிரிச்சுக்கலாம் நம்ப இத. ஸோ இப்ப இத பிரிச்சுக்கிட்டு நம்ம லைன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்லாண்டிங் லைன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னும் நெருக்கமாவும் போட்டுக்கலாம் நம்ப. ஸோ நம்மளோட விருப்பம். உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டியாவும் கிடைக்கும். நீங்க இன்னும் நெருக்கமா போட்டீங்கன்னா. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, "நல்லா சூப்பரா சொல்லிக் குடுக்குறீங்க" அப்படின்னு சொல்ட்டு. கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து வீடியோஸ் எடுத்தோம், நம்ம போட்டோம், ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் வந்துச்சு, நம்ம லைக் பண்ணாங்க அப்படின்லாம் இல்ல.
அதையும் தாண்டி நம்மளால வந்து ஒரு 10 பேருக்காச்சும் என்னால வந்து சொல்லிக் குடுக்க முடியும் ஃப்ரீயா அப்படின்ற பட்சத்தில தான் நான் இந்த கிளாஸ் வந்து எனக்கு தோணுச்சு. எப்பயோ எடுக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கான டைம் வரல. ஸோ இப்ப தான் வந்து நெறைய பேர் கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு ஃப்ரீயா கிளாஸ் சொல்லி தரீங்களா? ஃப்ரீயா சொல்லி தரீங்களா? அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து கண்டிப்பா தோணுச்சு. ஸோ நம்பளும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பளால வந்து 10 பேருக்கு வந்து சொல்லிக் குடுக்க முடியும்னா, தாராளமா நம்ம சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில. ஸோ அதுதான். அதுக்காக தான் இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்ப இத வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம அதாவது டிவைட் பாதி பாதியா நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு விரல்ல நமக்கு இவ்ளோ இருக்குன்னா, நம்ம இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் நம்ப. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சைட்ல இருக்கும் இல்லையா? நமக்கு எப்படியும். ஸோ அதே சேம் வந்து ஹம்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மேல வந்து என்ன ஃபாலோ பண்ணோமோ, அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது 2 ஹெம்ஸ் போட்டோம்னா 2 தான் நம்ம போடணும். சிங்கிளா போட்டோம்னா, சிங்கிளா தான் நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 போட்டாச்சு நம்ம. ஸோ இப்போ லைன் வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப ஒரு லைன். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம வந்து லைன்ஸ் வந்து பண்ண போறோம். லைன்ஸ் வச்சுட்டு நம்ம டாட் வந்து பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். நான் சொன்ன மாரி இந்த அதாவது நம்மளுடைய ஸ்பேஸ் நம்மளுடைய எந்த அளவுக்கு விரல் சைஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாரி ப்ராக்டிஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ் வந்து நான் கண்டிப்பா வந்து இதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் பண்ணணும் ஸ்டார்ட்டிங் அப்படின்றத வச்சுட்டு நான் இந்த வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதையும் நல்லா கவனிங்க. இப்போ வந்து டாட் வைக்க போறோம் நம்ம. நம்ப ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நம்ம டாட்ன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்க வச்சிருப்பீங்க. அதே மாரியே நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்டர்ல நம்ம வச்சுக்கலாம். ஓரளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் நமக்கு. சேம் அதேவும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நம்ம அந்த கேப் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சென்டர்ல வைக்கிற செகண்ட் லைன்ல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஒன்ல நம்ம எப்பயும் போல நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நம்ம கேப் அதாவது நான் எதுக்காகன்னு சொல்லிட்டேன். ஸ்டார்ட்டிங்லேயே இந்த வீடியோஸ்ல. இப்போ அதே மாரியே நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம் நம்ம. லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன டிசைனோ நம்ம அத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில வந்து நம்ம இன்னும் 4 டிசைன்ஸ் பார்க்குறோம். நம்ம ஓரளவுக்கு இப்பயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ நம்ம ஓரளவுக்கு என்னலாம் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா உங்களால பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களால என்ன பண்ண முடியுது ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ்ல அப்படின்றத நீங்களே வந்து சூஸ் பண்ணி நீங்க ஒரு கூகுள்ல கூட எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் நெறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க அத பார்த்துட்டு கூட ஃபில் பண்ணலாம். நீங்க இதே டிசைன்ஸ் தான் போடணும்னு நான் வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன். ஸோ உங்களுடைய பிராக்டிஸ் உங்களுடைய டிசைன பொறுத்து. அதனால நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க உங்களால முடியும் அப்படின்றது நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன டிசைன் சொன்னாலும் உங்களால போடுங்க. நான் அத வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஸோ இப்ப அடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்பைரல்ஸ் போட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் கொஞ்சம் நம்ப அந்த கொம்பு மாரி கொஞ்சம் ஷேப் கொண்டு வர போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் இன்னும் போக போக நெறைய இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங். நம்ம அதாவது என்ன சொல்றதுன்னா, நமக்கு இந்த ஷேப் வந்து நெறைய அவசியமா தேவைப்படும். அடுத்தடுத்ததெல்லாம். ஸோ அதுதான் நான் வந்து இப்ப சொல்லிட்டுருக்கேன். இது வந்து சிம்பிளா நம்ம வந்து ஸ்பிரல்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அத கொஞ்சம் நம்ம இந்த ஷேப்ப கொண்டு வந்து விட்டுருக்கோம் நம்ம லாங்கா. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்ப இந்த சைட்ல நமக்கு எந்த அளவுக்குலாம் தேவை நம்ம ஏன்னா இது ஃபுல்லா வந்து ஃபில்லிங் தான் பண்ண போறோம். நான் இப்பயே சொல்றேன், என்னுடைய வீடியோஸ்ல வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்காது. ஸோ வந்து நம்ம நெறைய ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு பிகினரா வந்து ஒரு யூடியூப நம்பி நம்ப கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியணும், தெளிவா இருக்கணும். எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து மறைக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில நான் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன். நீங்க வந்து டைம் ஆகுது, டைம்லாம் இருக்கு அப்படின்னும் நீங்க வந்து இது பண்ணாதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா பாருங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவால்ல.
உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஒரு பண்ணோன்ற ஒரு திருப்தி இருக்கும் நீங்க அப்பதான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது. இப்ப இந்த சைடுல ஒண்ணு பண்ணிட்டோம். நம்ம இப்ப இந்த சைட்லயே நம்ம ஒண்ணு பண்ணலாம். கொஞ்சம் சென்டரா கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதாவது ஃபுல்லா ஃபில்லிங் தான் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துக்குலாம் நமக்கு கொஞ்சம் கம்மியாவே இருக்கு இடம். ஸோ அதுக்கு தகுந்த மாரி சின்னதா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். இதில வந்து நீங்க ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதில வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா காமிக்கிறேன் நானு. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துட்ட காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு அதாவது சிம்பிளா வந்து நீங்க அதாவது ஒரு பிகினர் நீங்க ட்ரை பண்ணலாம். பிகினர்னா இப்ப தான் ஸ்டார்ட்டிங் நீங்க வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடுறீங்க. மெஹந்தியே பிடிக்க தெரியாதுன்னா, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் நான் இப்பயே சொல்றேன். இதே தான் நீங்க வந்து போடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு கொஞ்சம் நான் இந்த லைன்ல வந்து கொஞ்சம் ஷேப்ல வந்து ஷேப்ல கொண்டு வரணும். ஸோ ஷேப்ல இப்படி கொண்டு வந்துடலாம். நம்ம அடையாளப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்குள்ள நம்ம வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன் தான் குடுக்க போறோம். வீடியோ ரொம்ப டைம் ஆகுது அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அ ஓரளவுக்கு புரியணும். ஸோ நான் அதுக்காக தான் எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாது. ஸோ நான் டைரக்ட்டாவே பேசிட்டுருக்கேன் உங்கள்ட்ட. உங்களுக்கு போட்டு குடுத்துக்கிட்டே, சொல்லிக் குடுத்துட்டு எல்லாம் அப்படின்றதுனால. ஸோ எந்த அளவுக்கு கேப் இருக்கோ, அது மாரி இத ஃபில் பண்ணிக்கலாம் நம்ப. அவ்வளோதான் நமக்கு. ஸோ நான் இன்னமும் ஒரு லைன் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த இடத்துக்குலாம் நான் வந்து குட்டி குட்டியா ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்லாண்டிங்கா போடுறோம். நம்ம பாக்ஸ்ல போடும்போது நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாரி நீங்க எப்படிலாம் உங்களுக்கு இடம் இருக்கோ, அதுக்கு அது அந்த விரல்ல நமக்கு எவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்றது அதுக்காக, நம்ம அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பிராக்டிஸ் தான். ஸோ அதனால நீங்க வந்து ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம ஓரளவுக்கு எப்படிலாம் நம்ம கொண்டு முடியும் அப்படின்றது தான் ஒரு ஐடியாக்காக தான் இந்த ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ்லாம். நம்ம ஒரு விரல்ல வந்து என்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஸோ நெறையா இருக்கு. ஸோ நம்மளால ஒரு பேசிக் வந்து என்னலாம் நம்ம பண்ண முடியுமோ, நான் அத தான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இத வந்து அ நான் வந்து சிம்பிளா அதாவது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்னும் ஹெவிலாம் இருக்கு. அது அட்வான்ஸ் லெவல்லாம் நம்ம கத்துக்கும்போது, ஸோ இப்ப வந்து ஓரளவுக்கு உங்களால வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இந்த டிசைன்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தட்லயே சூஸ் பண்ணியிருக்கேன் நானு. உங்களுக்கு புரியும். சரி புரிஞ்சுட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க டிசைன்ஸ் வந்து இது மாரி ஃபாலோ பண்ணுவீங்க, பிராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான். ஸோ இத நம்ம அப்படியே முடிச்சுட்டோம் நம்ம. இன்னும் அகைன் நம்ம இந்த சைட்ல வந்து கொஞ்சம் இன்னொரு லைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு லைன் போட்டுட்டு நம்ம இத கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இத சுத்தி நம்ம ஒரு ஹம்ஸ் ஒண்ணு பண்ணிக்கலாம். ஸோ இத ஹம்ஸ் பண்ணிட்டோம் நம்ப. ஸோ இப்ப வந்து நம்ப அ டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு லாங்கா போட்டுப்போம் பாருங்க. வைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துட்ட வந்து குடுக்க போறோம். ஸோ நல்லா ஒரு ஹேங்கிங் மாரி வந்து இருக்கும் நமக்கு. கொஞ்சம் இடம் இல்ல. ஸோ அதனால நான் அப்படியே வச்சுர்றேன் நானு. ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ எப்பயும் போல இந்த இடத்துட்ட நம்ம வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம் நம்ம. லைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம லீவ்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம அத வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படி என்னான்ட்டு பார்க்கலாம் நம்ப. லீவ்ஸ் வந்து 2 பெட்டல் அந்த மாரிலாம் போட்டிருப்போம் நம்ப. அதாவது 2 லீஃபு அடுக்கடுக்கா நம்ம போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ, நம்ப அந்த அளவுக்கு தான் குடுக்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஃபிங்கர்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அத மாரி நீங்க குடுத்துக்கோங்க. இத கொஞ்சம் நம்ம நல்லாவே டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த சைட்லாம் நம்ப ஓரளவுக்கு நம்ம ஹம்ஸ் போட்டிருப்போம் இல்லையா? ஸ்பைரல் வித் ஹம்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அதையும் பார்க்கலாம் நம்ப. இப்ப சென்டர்ல வேணா நம்ம ஃபில் பண்ணலாம்.
அதாவது 2 லீஃப் வந்து போட்டுட்டு இப்போ சென்டரில் வந்து ஸ்பைரல் போடுவோம் இல்லையா? ஸ்பைரல் சாரி. ஸோ அத போட்டுக்கிறேன் நான். ஸோ இத சுத்தி நம்ம ஹம்ஸ் வந்து குட்டி குட்டியா போட்டுக்கலாம். ஸோ கோன்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு அப்படிதான் இருக்கும். நம்ம லாஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்ட்ல வரும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போதைக்கு இது வந்து இதாலேயே பண்றாங்க நெறைய பேர். நீங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கோனையும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்டார்ட்டிங்லேயே வந்து உங்களுக்கு நான் வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ வந்து இப்ப அதுக்கு பத்தி உங்களுக்கு வீடியோஸ் வந்து லாஸ்ட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நீங்க அப்பதான் நீங்க இதுலயும் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்களால டக்குனு ஒரு எமர்ஜென்சியா ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து கோன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளாலயும் வந்து பண்ண முடியும். இந்த மாரி ரெடிமேட் கோட் வாங்கி நம்மளால வந்து ஒரு பிரைடுக்கு வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். சரி ஏதோ ஒரு ஃபங்ஷன் அந்த மாரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம ஒண்ணுல பண்ணி குடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான், நான் வந்து இந்த கோனைய வச்சுட்டு உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்ப வந்து ஸ்பிரல்ஸ் வந்து போட்டேன். மேல வந்து ஒரு சின்னதா வந்து ஹம்ஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ப. ஸோ இப்போ பண்ணிக்கிட்டோம். இந்த சைட்ல கூட நம்ம ஒரு கார்னரா ஒரு லீஃப் மாரி கூட குடுத்துக்கலாம். நமக்கு இதெல்லாம் வந்து சும்மா நம்மளுடைய நம்பளா வந்து கிரியேட் பண்றது தான் டிசைன்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் ஃபில்லிங் தான். ஸோ நம்ம இதுலயும் வந்து கொஞ்சம் ஒரு குட்டியா வந்து ஒரு ஸ்பிரல்ஸ் போட்டுக்கலாம் நம்ப. இப்ப இங்கலாம் கொஞ்சம் ஒரு குட்டி குட்டி லீஃப் மாரி கூட போட்டுக்கலாம் நம்ப. இது எல்லாமே ஃபில் பண்ண போறோம். இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்போ. ஸோ அதனால உங்களால வந்து எவ்வளோ இடம் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பண்ணிட்டோம். இத ஃபுல்லா வந்து ஃபில் பண்ண போறோம். ஓகே. நான் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் அடுத்தது காமிக்கிறேன். ஸோ இப்ப வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்ற பட்சத்தில தான் நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அ எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இதில நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்ப அடுத்த டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து கர்வா வந்து ஒரு டிசைன்ஸ் அதாவது வளைவா போட்டுக்கிறேன் நானு. ஸோ இந்த இடத்துட்ட கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா, நான் அந்த சைட்ல கொஞ்சம் இந்த வளைவா போறதுனால கொஞ்சம் அப்படி கொண்டு வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஒயின்ஸ் வந்து பண்ணியிருப்போம் நம்ப. ஸோ அதுதான் வந்து இப்ப ஃபில் பண்ண போறோம். அதாவது அந்த பெட்டல்ஸ் மாரி, லீஃப் மாரி வரும் இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா ஒரு ப்ரெஷர் குடுக்குறேன். நல்ல ஒரு ரவுண்ட் நல்லா அழுத்தம் குடுங்க. அழுத்தம் குடுத்துட்டு இப்படி கொண்டு வந்துருங்க. நல்லா அழுத்தம் குடுத்துட்டு, அப்படியே லைட்டா கொண்டு வந்துருங்க. ஸோ இதுதான் நமக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு சென்டர்ல நம்ம விரல்ல நம்ம குடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க.
நல்லா ப்ரெஷர் குடுங்கண்ணா. நல்லா ப்ரெஷர் அழுத்தம் குடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லீக் ஆகும். ஸோ அத கொஞ்சம் ஷேப் மட்டும் நீங்க பண்ணி விடுற மாரி இருக்கும். ஸோ இதே தான் நமக்கு ஒரு சிம்பிளா இருக்குன்னுலாம் நெனைக்காதீங்க. ஆனா இதுவுமே நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. ஒரு விரல்ல பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அழகா உங்களுக்கு இருக்கும் ஃபினிஷிங் பண்ணும்போது. அதாவது விரல்ல பண்ணும்போது, போடும்போது. ஸோ நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான் எந்த டிசைன்ஸுமே நம்ம கத்துக்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து மேக் பண்ண போறோம். இத நீங்க அப்படியே பார்த்து தான் எடுத்து நீங்க வந்து பண்ணணும்னா, கஸ்டமர் கேட்குறாங்கன்னா, ஓகே தாராளமா அவங்க என்ன கேட்குறாங்களோ அப்படி நீங்க வந்து ஹேண்ட்ஸ்ல வந்து போடலாம் நீங்க. இது வந்து ஒரு சிலது நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க போடுங்க அது மாரி. நீங்களும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தானே! ஸோ அதுதான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, அட்வான்ஸ் கிளாஸும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சிஸ்டர். நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸும் எடுப்போம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதானாச்சு மத்தபடி கண்டிப்பா எடுத்து விடுவேன். ஏன்னா பேசிக் மட்டுமே சொல்லிக் குடுத்துட்டு, நான் விட்டுற முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான். அதேமாரி மிக்ஸாலஜி கிளாஸுமே இருக்கு. அது வந்து ப்ராப்பரா மிக்ஸாலஜி கிளாஸ்ல வந்து ஹென்னா மிக்ஸாலஜியோட இல்லாம நம்ம வந்து இப்ப இனி நெயில் கோன் நம்ம அதாவது மெஹந்தி மட்டும் நம்ம ஒரு கோன் மட்டும் ரெடி பண்றது இல்ல. நெயில் கோனும் நான் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த கிளாஸும் இருக்கு. மிக்ஸாலஜி கிளாஸு. மிக்ஸாலஜி கிளாஸ்னா, அதாவது நெயில் கோனுக்கும் நம்ம விரல்ல வைக்கிற நெயில் கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நெயில் கோனுன்னு சொல்லிட்டுருக்கேன். அதுவுமே நம்ம ஹேண்ட்ஸு வேற கைக்குள்ள நம்ம வைப்போம் இல்லையா? அந்த மெஹந்தியுமே ரெடி பண்ற கிளாஸுமே வந்து எப்படி மிக்ஸாலஜி கிளாஸ் அதுக்காக தான் மிக்ஸாலஜி கிளாஸ்ன்னு சொல்றது. ஸோ அது எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது தியரி கிளாஸ்லேருந்து ப்ராடக்ட் நாலேஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுப்பேன். ஸோ அது வந்து பே பண்ணி தான் நீங்க கத்துக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் அந்த கிளாஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க பே பண்ணி ஆவணும். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலா தியரி நாலேஜோட நான் வந்து அத சொல்லிக் குடுப்பேன். அ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். டே 7 இப்போ முடிச்சிருக்கோம். நான் டே 8ல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு, எனக்கு வந்து ஃபோட்டோ எப்பயும் போல நீங்க ஷேர் பண்ணணும். குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ, அதெல்லாம் எனக்கு வந்து நீங்க ஃபோட்டோ ஷேர் பண்ற மாரி இருக்கும். புதுசா பார்த்திருந்தாலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் குரூப்போடைய லிங்க் வந்து குடுப்பேன். ஸோ, நீங்க அதில போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா, கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் லைக் பண்ணுங்க என்னுடைய வீடியோஸ. கொஞ்சம் லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.